தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நிழல் முதல்வரா ஆதவர்ஜுன் அவர்கள் தான் செயல்படுறாரு அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்துட்டு வர சமயத்தில் இப்போ அரசுடைய ரகசியங்கள் பல்வேறு நபர்களுக்கு கசிய ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவலை இந்த வாரம் வெளிவந்திருக்கக்கூடிய நக்கீரன் இதழில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அரசு துறை ரகசியங்கள் கசிவா அப்படிங்கிற கேள்வி எழுப்பி இந்த கட்டுரை ஆரம்பிக்குது. அந்த கட்டுரையில என்ன சொல்றாங்கன்னா, 12 மணி நேரத்துக்கு ஒரு முறை அன்றாட சட்ட ஒழுங்கு நடவடிக்கைகளை கூறக்கூடிய புல்லட்டின் அறிக்கையும் 8 மணி நேரத்திற்கு ஒரு முறை 38 துறைகளின் இன்றியமையாத தகவல்களை கூறும் ரிப்போர்ட்டும் முதலமைச்சருக்கு வழங்குவது உளவுத்துறையின் வழக்கமான நடவடிக்கைகளில் ஒன்று. பரம ரகசியமான இந்த அரசு துறை ரகசியங்கள் முதல்வரை தாண்டி முதல்வருக்கு நெருக்கமானவர்கள் கையில் தவழ்வதாக உளவுத்துறை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இந்த கட்டுரை ஆரம்பிக்குது. அரசு துறை சிறப்பாக இயங்க உளவுத்துறையுடைய பணி அப்படிங்கிறது இன்றியமையாதது அப்படின்னும் அதனை கொண்டுதான் அரசு தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொள்ளும். துவக்க காலகட்டத்தில் இந்த விஷயத்தை ரெட் புக் மற்றும் ப்ளூ புக் அப்படின்னு 2 வகையாக பிரித்து உளவு தகவல்களை கூறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெட் புக் அப்படிங்கிறது 2 உயிருக்கு மேலே பலியான விபத்துகள், கொலைகள், ஆணவ கொலைகள், சாதிய போராட்டங்கள், போதைப்பொருள் நடவடிக்கைகள், பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட சட்ட ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகளை குறிப்பிடக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இதை கருத்தில் வச்சுக்கிட்டு தான் முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு நிதி உதவி, காவல் பாதுகாப்பு போன்றவற்றை வழங்கி உதவி செய்வார் அப்படின்னும், அடுத்து நீர்ப்பாசனம், வேளாண்மை, ஆற்றுல தண்ணி திறந்து விடுறது, மழைக்காலம், கோடைக்காலம், கல்விக்கூடங்கள் உள்ளிட்ட 38 அரசு துறையுடைய நன்மை தீமை, எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத டீடைல்டா ப்ளூ புக்கில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. கடந்த ஆட்சி காலத்திலேயே இந்த ப்ளூ புக்குடைய பணி நிறுத்தப்பட்டது அப்படின்னும், ஆனால் ரெட் புக்கை பொறுத்த வரைக்கும் 2 வரியா தகவல்களை கூறக்கூடிய புல்லட்டினாகவும் 38 துறைகளை பற்றிய விரிவான தகவல்களை கூறும் ப்ளூ புக் ரிப்போர்ட்டாகவும் மாறியது. இது உளவுத்துறை குறிப்புகளுடைய வரலாறு அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்துதான் அரசு துறையோட தகவல்கள் எப்படி கசியுது அப்படிங்கிற விஷயத்துக்கு வராங்க. அரசு துறையுடைய ரகசியம் குறித்து பேசிய உளவு அதிகாரி ஒருத்தர் குறிப்பிட்ட ஒருவர் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த அறிக்கைகளில் புல்லட்டின் அறிக்கையை உளவுத்துறை அதிகாரியான அஸ்ராகாருக்கு மூலம் அதிகாலையிலேயே முதலமைச்சர் கிட்ட வழங்கப்பட்டுரும் அப்படின்னும், ஒரு சில வேலை நாட்களில் வாட்ஸ்அப் செய்திகள் அனுப்பப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. மாலை வேலைகளில் வாய்ப்பு இருந்தால் முதல்வரிடம் நேரடியாக கொடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னும், இந்த புல்லட்டின் அறிக்கையின் பிரதிகள் தலைமைச் செயலாளர் சாய்குமார், உள்துறை செயலாளர் மணிவாசன் மற்றும் டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் அவர்களிடமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. இந்த நடவடிக்கைகள் உளவுத்துறையில் இன்றியமையாதது அப்படிங்கிற விஷயத்தை அந்த அதிகாரி பதிவு பண்ணியிருக்காரு. மேலும் இதே போல தலா 8 மணி நேர இடைவெளியில் 38 துறைகளை சேர்ந்த ரிப்போர்ட் முதல்வர் மட்டும் இல்லாம மேல சொன்ன அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா ஏதாவது சந்தேகம் இருந்தா முதலமைச்சர் நேரடியா இந்த 3 பேர்கிட்ட கேட்டு சரி பார்த்துக்கிட்டு அதன் மூலம் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா அந்த அதிகாரி குறிப்பிட்டிருக்காரு. ஆனா சமீப கால சட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த அறிக்கைகள் இவர்களை தாண்டி பல நபர்களுக்கு கசிந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் குறிப்பிடுறதா சொல்றாரு. குறிப்பா சமீபத்தில் சென்னையில் ஒரே நாளில் 7 பாலியல் குற்றங்கள் நடந்தன அப்படின்னும், மருத்துவமனையில் இருந்த 3 வயது சிறுமியோட உடல்நலம் குறித்த தகவல் எப்படி வெளியானது, இதே போலதான் அமைச்சர்களுடைய செயல்களும் கண்காணிக்கப்பட்டு ஜான் ஆரோக்கியசாமியின் கையில் கொடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்துதான் அவங்க ஜான் ஆரோக்கியசாமி, ரூட் ஜெகதீஷ் ஆகியோருடைய பங்கை பற்றி குறிப்பிடுறாங்க. அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாங்கன்னா, முதலமைச்சருக்காகவே ஐஏஎஸ்களான செந்தில்குமார், லட்சுமி பிரியா, அண்ணாதுரை மற்றும் விஷ்ணு உள்ளிட்ட 4 தனிச் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதில் நிதித்துறை, உள்துறை, மதுவிலக்கு, கலால் துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, எரிசக்தி துறை, தொழில்துறை மற்றும் முதலீட்டு மேம்பாட்டுத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, சுகாதாரத்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகள் செந்தில்குமார் ஐஏஎஸ் வசமும், முதலமைச்சருடைய அலுவலக பொது நிர்வாகம், அரசு நெறிமுறை, சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை, பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை, ஊரக வளர்ச்சி, சமூக நலன் மற்றும் பெண்கள் உரிமைத்துறை உள்ளிட்ட துறைகள் லட்சுமி பிரியா ஐஏஎஸ் வசம் இருக்குது அப்படின்னும், இயற்கை வளங்கள், நீர்வளத்துறை, வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு, கூட்டுறவு, சமூக சீர்திருத்தம், போக்குவரத்து, சட்டத்துறை, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை ஆகிய துறைகள் அண்ணாதுரை ஐஏஎஸ் வசம் இருக்குது அப்படின்னும், வணிக வரித்துறை, சுற்றுலாத்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை உள்ளிட்ட துறைகள் விஷ்ணு ஐஏஎஸ் அவர்கள்கிட்ட வழங்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாங்க. ஆக இந்த 4 தனி செயலாளர்கள் தான் முதல்வருடைய சந்திப்பு குறித்து திட்டமிடல்கள் செய்யணும். ஆனா முதலமைச்சர்
முதலமைச்சரை யார் சந்திக்கலாம், யார் சந்திக்கக்கூடாது, எப்போ சந்திக்கிறது அப்படிங்கிறத ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் ரூட் ஜெகதீஷின் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தலைமை செயலகத்தில் பணியாற்றக்கூடிய அதிகாரி ஒருத்தர் நக்கீரனுக்கு தகவல் கொடுத்ததா பதிவிட்டிருக்காங்க. இதுக்கான உதாரணமாக அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா, சமீபத்தில் இந்திய நாட்டுடைய முக்கிய தொழிலதிபர் ஒருவர் முதலமைச்சர் விஜயை சந்திக்க அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லி தனிச் செயலாளர்களை அணுகியிருக்கிறாரு. ஆனால் சார் எங்ககிட்ட எதுவும் கேட்காதீங்க, அப்பாயின்மெண்ட் வேணும்னா ரூட் ஜெகதீஷை பாருங்க, அவர் தான் முதல்வருடைய அப்பாயின்மெண்ட்டையே முடிவு செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி அனுப்பி வச்சிருக்கிறாரு. மேலும் அதே போல கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் செனட் உறுப்பினராகவும் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் முதல் நீதிமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றிய இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய கொள்ளு பேத்தியான முனைவர் நிர்மலா அருள் பிரகாஷ் அவர்கள் முதல்வரை சந்திக்கிறதுக்காக அனுமதி கேட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு என்ன பதில் கிடைச்சிருக்குதுன்னா, நீங்கள் போய் பொலிட்டிக்கல் பிஏவை பாருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாவது தனிச் செயலாளரான லட்சுமி பிரியா அவர்கள் அவர்கிட்ட சொல்லி அமைச்சிருக்கிறாங்க. நிர்மலா அருள் பிரகாஷ் அவர்களும் கடந்த ஒரு மாசமா முதல்வருடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருக்கிறாங்க அப்படின்னும் ரூட் ஜெகதீஷை பாருங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. எனவே இதை தொடர்ந்து நிர்மலா அருள் பிரகாஷ் அவர்கள் அவர் யாரு, அவரை ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வருக்கு மெயில் அனுப்பி காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கோட்டை வட்டாரம் சொல்வதாக நக்கீரன் செய்தி வெளியிட்டிருக்காங்க. எனவே முதலமைச்சர் விழித்து கொண்டாலொழிய இது ஓய போவதில்லை அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை முடிச்சிருக்கிறாங்க. உளவுத்துறை அதிகாரிகள் வழங்கக்கூடிய தகவல்கள் முதலமைச்சர்களை தாண்டி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தாண்டி பல்வேறு நபர்களுக்கு செய்திகள் கசிகின்றன அப்படிங்கிற செய்தி நமக்கு அதிர்ச்சிகரமாக இருக்குது. மேலும் முதலமைச்சருடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, அவருடைய நிகழ்ச்சி நிரலை வடிவமைக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாமே தனிச் செயலாளர்கள் பார்க்க வேண்டிய பொறுப்பை இப்போ ஜான் ஆரோக்கியசாமியும் ரூட் ஜெகதீசன் அவர்களும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குதுங்க. ஏற்கனவே தாவேக்க ஆட்சிக்கு வந்த உடனேயே ரத்தன் பண்டிட் அப்படிங்கிற ஜோசியக்காரரை அரசியல் ஆலோசகராக நியமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. அது எப்படிங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு வரும்போது தான் அந்த பதவியானது விலக்கி கொள்ளப்பட்டது. ஆனால் இப்போ அறிவிக்காமலேயே ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் ரூட் ஜெகதீசன் அவர்களும் இந்த அரசாங்கத்தில் தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை செலுத்துகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் எழுது. எனவே இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியவர்கள் யாருமே பதில் சொல்கிறது கிடையாது. தமிழ்நாட்டில் பாலியல் சம்பவங்கள் நடந்தாலும் சரி, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தாலும் சரி, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாயை திறந்து பேச மாட்டார், பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார். இப்படி ஒரு பக்கம் இருக்க, இப்போது அரசாங்கம் சார்ந்த தகவல்கள் வெளியே கசிவது அப்படிங்கிறது மிகப்பெரிய வெடிப்பாக வெடிக்க போகுது. எனவே என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.